ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து மல்லியை வந்து எப்போ தான் வந்து புரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தா, நம்ம மல்லி வந்து போயிட்டு இந்த சமயம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு கேப்பு, இந்த கேப்பில் வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து என்னை வந்து புரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாமே வந்து என் மேலே வந்து அவ்வளோ வந்து கோவப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பேசுகிறதுக்காக வந்து போன இடத்துல வந்து நீ வந்து எதையும் பேசாத, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ என்ன கன்றாவியானா வந்து பண்ணிட்டு போ, ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து தேவையில்ல. இப்போ வந்து எனக்காக வந்து தேவை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, எனக்கு வந்து நிம்மதி தான் தேவை. உங்ககிட்ட இருந்து வந்து நான் வந்து எந்த பேச்சையும் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஒரே வார்த்தையில் வந்து நம்ம மல்லியை வந்து ஆஃப் பண்ணிட்டாருங்க. என்னடா இது, நம்ம வந்து இவருக்காக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணிகிட்ருக்கோம். இவருக்காக தான் வந்து நம்ம வாழ்க்கையே வந்து ரெண்டாதாரமாக வந்து கொடுத்துருக்கோம். இவருடைய மனைவி வந்து இறந்த அப்புறமும் வந்து நம்ம வந்து இவருக்காக வந்து நம்ம வந்து அடுத்த கல்யாணம் வந்து பண்ணி இவரை வந்து நம்ம வந்து வச்சு காப்பாற்றலாம். இந்த குழந்தை ஒன்று இருக்கே, அந்த குழந்தை மூஞ்சிக்காவது வந்து நம்மளை வந்து இது பார்க்கணுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரே வேதனையாகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு வார்த்தையை வந்து விடுறாரு. என்ன வார்த்தையை வந்து விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. ஓ, அப்போ என் மேலே வந்து உங்களுக்கு வந்து அக்கறையே இல்லை, கொஞ்சம் கூட வந்து பாசமே இல்லை, அதனால் வந்து நான் இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போய்ட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணும்னாலும் வந்து பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து என்ன வேணும்னாலும் கிழிச்சிக்கோங்க, எனக்கு என்ன வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஒரு செக்மேட் வந்து வைக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு சொல்கிறாரு, நீ இந்த வீட்டை விட்டு வந்து எப்படியும் வந்து போக முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா என் மேலே இருக்கிற பாசமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம மல்லி இருந்துட்டு, பாசமும் கிடையாது, வேஷமும் கிடையாது, நீ வந்து அக்ரிமெண்ட் போட்டபடி வந்து இன்னும் இந்த 3 மாதம் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து வெண்பா குட்டிக்காக வந்து நீ வந்து இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஒரு செக்மேடை வந்து போடுறாருங்க. இந்த கோர்ட்லேருந்து ஆர்டர் வர வரையும் வந்து நீ இங்கே தான் இருக்கணும், நீ மல்லிக்காக இது வெண்பாக்காக வந்து நீ வந்து அம்மாவாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வார்த்தையில் வந்து ஆஃப் பண்ணி விட்டுறாருங்க. இப்போ மட்டும் உன் கண்ணுக்கு வந்து நான் வந்து தெரிவேன், ஆனால் எதனா ஒன்றுன்னா வந்து உன் கண்ணுக்கு வந்து நான் வந்து சனினா தெரிவேன், பீடியா தெரிவேன், யமனா தெரிவேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு விஜய்கிட்ட அதையும் வந்து வார்த்தையை வெளிவிடாமல் எவ்வளவோ அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு நம்ம மல்லி வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் வந்து ரோடு மேலேயோ இல்லை பிச்சை எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து எங்கேனா ரயிலில் தலையை கொடுத்து வந்து செத்துடலாம் போல் அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லிக்கு வந்து வேதனைகள் வந்து உண்டாகியிருக்கும். சரி, ஓகே, எப்படியோ ஒன்று போட்டு விடுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. கோயிலுக்கு வந்து கிளம்புற இடத்துல வந்து என்ன ஒரு தகராறு ஒன்று நடந்தது. அந்த தகராறுக்கு வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு சும்மாவாக இருந்தாங்க, அது தூண்டி விட்டுட்டு பயங்கரமாக நம்ம ராஜியை வந்து தூண்டி விட்டுட்டாங்க. உடனே ராஜிமா இங்கே பாருங்கம்மா அப்படின்றதும் வந்து நம்ம ராஜிமா வந்து சும்மாவாக இருந்திருப்பாங்க. ராஜமாதா ரேஞ்சில் வந்து பயங்கரமாக பில்டப்பை வந்துட்டு இருப்பாங்க. ஏன்டா நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம இருக்கிற பந்தா என்ன, அது என்ன, இது என்ன, எது என்ன, எல்லாம் என்ன, கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா எண்ணெயும் வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த இடத்துல. சரி, ஓகே, என்ன தான் கொண்டு வந்தாலையும் அந்த இடத்துல வந்து ஒரு பருப்பும் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். என்ன தான் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து சமைச்சு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த சாப்பாடை வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, எதுக்காக வந்து இவ்வளோ மூட்டையை வந்து தூக்கிட்டு வரீங்க, காரில் வந்து எங்கே இடம் இருக்குது, அங்கே இடம் இருக்கா, இங்கே இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, ஒரு வாய் சாப்பாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ வந்து இது வருது. இந்த விஜய் வந்து அதுக்கு மேலேங்க, என்னடா இது மல்லி வந்து சாப்பாடு வந்து கொண்டு வந்திருக்காளே, அதை வந்து வாங்கி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம், காசு வந்து இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணாமல் வேஸ்ட்டாக வந்து எதுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு யோசனையும் கிடையாது. அதுவும் இல்லாமல் பொண்ணு வந்து கேட்டிருக்காளே, அதுக்காகவாச்சும் வந்து நம்ம வந்து வாங்கி உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து இடம் கொடுக்கறது கிடையாது. எதுக்குமே இடம் கொடுக்காது. நீ வந்து எதுக்குடா வந்து இது என்னது புருஷனாக வந்து இருக்க, நீ எல்லாம் பேசாமல் வந்து எங்கேயாச்சும் போய் செத்துடுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து திட்ட தோணுது. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா.